எவ்ரிவான், உங்களை இந்த வீடியோல மீட் பண்றதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். கேட்டுனா உனக்கு சந்தோஷமா? கேட்பாக்க சந்தோஷம். சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். சைமன் பிரதர் ப்ரேயர் பண்றீங்களா? லெட்ஸ் ப்ரே அண்ட் ஸ்டார்ட். கேட்பா கண்ணு முடிக்கும். அப்பா, அந்த நல்ல நாள் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அந்த நேரத்தில் கூட அப்பா நாங்கள் இந்த ஸ்மால் கேதரிங் அப்பா நாங்கள் நிறைய காரியங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்பா. அதில் நீங்கள் வெளிப்படுங்க அப்பா. நாங்கள் ஒரு வேளை எங்கள் லைஃப்பில் இருக்க நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் இந்த கான்வர்சேஷன் மூலியமாக எங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் அப்பா. நாங்கள் ஒன்றா யுனைட்டடாக இருந்தப்பா இந்த தேசத்தை கட்டுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, பலத்தை கூட அனுப்புங்க. இயேசுவின் ஜெபம் பிதாவே, ஆமென். ஆமென். thank you சைமன், thank you for your prayer. ஒண்ணா இருந்து இந்த தேசத்தை கட்டுவதற்காக. ஒருவேளை இன்னைக்கு என்ன டே அப்படின்னு தெரியுமா? இன்னைக்கு வந்து மண்டே. மண்டே பத்தி கேட்கல. இன்னைக்கு என்ன டே? இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டே. இன்னைக்கு ரிபப்ளிக் டே. சரியா? கிட்டடா நீ சொல்றேன்னு சொன்னீ. Happy Republic Day. Happy Republic Day. Thank you கிட்டடா. வெரி ஸ்வீட்டா இருந்துச்சு. நீ சொன்ன ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஸ்மைல் ஆயிடுச்சு அவங்க ஃபேஸ்ல. Thank you. சரி, நம்ம ரிபப்ளிக் டே ஓகே. நம்ம எல்லாருக்குமே இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம தேசத்தை செலிப்ரேட் பண்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. சரியா? இப்போ நம்ம தேசத்துக்காக நம்ம கூடி இருக்கணும்னு வச்சுப்போம். நம்ம தேசத்தை நேசிக்கிறீங்களா? Do you love your nation? ஓகே. நீ நேசிக்கிறியா? ஆமா. ஆமா, அவளும் நேசிக்கிறா. சரி, நேசிக்கிற நம்ம தேசத்துக்கு உங்க சைடுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? பாய்ஸ் சைடுல என்ன கேட்டால் ஆக்சுவலி நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே என்கிட்ட ஏதாவது நான் சாப்பிடணும், என்கிட்ட எதாவது குப்பை இருக்கும். யாக்கா குத்துருவீங்களா? இல்லை இல்லை, கொடுக்க மாட்டீங்களா? இல்லை கொடுப்பேன். ஏன்னா ரோட்ல போட மாட்டேன். எங்க டஸ்ட்பின் இருக்கும் அங்க போடுவேன். இல்லை அப்படின்னு சொன்னா என் பாக்கெட்ல தான் இருக்கும். இப்போ கூட என் பாக்கெட்டை பாத்தீங்கன்னா நிறைய அப்ப குப்பையா இருக்கும். இல்ல, உண்மையாவே தட்ஸ் a very important thing. உண்மையா இன்னைக்கு நம்ம தேசம் அழுக்கா இருக்க ரீசனே நம்ம தான். கண்ட இடத்துல குப்பையை போடுறோம், எச்சு துப்புறோம், அப்புறம் என்ன சொல்றது, டாய்லெட்ல பண்றதுலாம் ரோட்ல பண்ணிட்டு இருக்கோம். எங்க காரணம் கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இதுதான் நம்ம பண்றது. நம்மளால தான் இன்னைக்கு நம்ம தேசம் ரொம்ப அழுக்காகுது, நாத்தடிக்குது, சுத்தமா இல்லை. ஒருவேளை நம்ம நேசிக்கிற இடம் சுத்தமா வச்சுக்க மாட்டோம். பிரதர், இது உங்க இடம் தானே? உங்களோட மியூசிக் கிளாஸ் தானே இது? இந்த இடம் எப்படி இருக்குது பார்க்க? இப்ப நம்ம வீடு எப்படி இருக்கும்? நம்ம வீடு பாத்ரூம் எப்படி இருக்கும் பிரதர்? எங்க வீட்டு பாத்ரூம் கிளீனா தான். ஓகே, எல்லா வீடும். ஏன்னா இட்ஸ் our place, right? We keep it clean. சிம்பிளா சொல்லணும்னா உண்மையாவே நம்ம இந்திய தேசத்தை கிளீனா வச்சுக்கிறது ரீசன் யாருன்னா நம்மளா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சொன்னார், இங்க வேலை செய்யற நிறைய பேர் இந்தியர்கள் இருக்கிறாங்க, இந்த நாடு கிளீனா இருக்க காரணம் அவங்க தான் அப்படின்றாரு. ஆனா நம்ம நாடு இன்னைக்கு அழுக்கா இருக்கிற ரீசனா என்ன? யாரை மாட்டோம்? நம்மளதான் மாறிட்டோம். ஈவன் மைசெல்ஃப், நான் என்னையும் சேர்த்தான்னு சொல்றேன். நான் யாரையும் தனியா சொல்லல. ஸோ டோன்ட் மிஸ்டேக், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, சரி, தட்ஸ் a very valid thing. நீங்க என்ன வேற என்ன யாராவது? ஓகே, ஜீவா. நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து நிறைய மாரல்ஸ் டீச் பண்ணேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சென்ஸ் அவர் வந்து டியூஷன் எடுக்கலங்க, அவர் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒரு காலேஜில் இருக்காரு. ஸோ நாட் ஓன்லி டீச்சிங்ன்றது அவங்க லைஃபை அவங்க பில்ட் பண்ணுறாரு, சொசைட்டியில் அவங்க வளர்றாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல மாரலை டீச் பண்ணுறது வந்து ஒரு ஃபியூச்சர் லீடர்ஸை உருவாக்குறதோ, இல்லை ஃபியூச்சர் ரிசர்ச் பர்சனோ, ஒரு சயின்டிஸ்டோ, இல்லை வாட் எவர் இட் இஸ், டாக்டரோ, இல்லை என்னவாலாம் இருந்தாலும் சரி, அவங்க ஒரு நல்ல ஒரு மாரலாக வளருவாங்க. இன்னைக்கு உண்மையாகவே யங்ஸ்டர்ஸோட லைஃப் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உண்மையாக ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அடிச்சுக்கிறாங்க, மூவிஸ்க்காக அடிச்சுக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக அடிச்சுக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்காக அடிச்சுக்கிறாங்க. 2 பேர், ஒரு ஊழியக்காரர் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா போதும் அவருக்காக அடிச்சுக்கிறாங்க. இன்னும் என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே ஸ்பிளிட் ஆகுது. யங்ஸ்டர்ஸ் அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால யங்ஸ்டர்ஸ்க்கு தி நீட் அ ரைட் வேல்யூ ஸோ தட் தி நேஷன் வில் பி பில்டட் இன் அ பியூட்டிஃபுல் வே. ஏன்னா நாளைக்கு அவங்க தான் தலைவர்களாக இருக்க போறாங்கல்ல. ஏன்னா இப்போ கெட்டுறாதான் நாளைக்கு தலைவராக மாறினா அவருக்கு நல்ல மாரல் தெரியணும் இல்ல? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம தானே கெட்டுறா, நல்லது தெரியணும்ல உனக்கு. நீ நல்ல விதமா தானே வளர்ந்து செல்லம். பேடா வளர்ந்தா எப்படி ஆயிடும்? எல்லாம் பேட் ஆயிடும்ல. பேடா வளர்ந்தா எல்லாமே பேட் ஆயிடும். குட்டா வளர்ந்தா எப்படி இருக்கும்? எல்லாமே குட் ஆயிடும்ல. உண்மையாவே தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஜீவா. உண்மையாவே இட்ஸ் a very important thing. சரி, வேற ஏதாவது கேர்ள் சைடுல you want to say something? நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நான்லாம் ரூல் ஃபாலோ பண்ணேன். நான்லாம் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் காலேஜ் டைமில். ஓகே. ஸோ அப்புறம் வந்து ப்ராப்பராக ஏறி டிக்கெட் எடுத்துட்டு நான் போய் உட்காந்துருவேன். டிக்கெட் எடுத்துட்டு உட்காந்துருவீங்க? நிறைய பேர் டிக்கெட் இல்லாமல் ஃபாலோ நான் இப்போ நான் வந்து கண்டக்டர் வந்து எடுக்கணும்னு உட்காந்து
யாராவது செக் பண்ணி வந்து நான் மாட்டிக்க கூடாது. ஸோ நான் என்னோட பாயிண்ட்ல நான் ரெஸ்பான்சிபிளா இருந்துக்கிறேன். Okay, you are responsible for your things. That's very important. For example, rules of follow பண்றது, insurance pay பண்றது, tax pay பண்றது, இது எல்லாமே சிக்னல்ல அதான் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது. சிக்னல்ல நிக்கிறது, சும்மாவே நின்னுப்பீங்களா சிக்னல்ல? ரெட் போட்டா நின்னுப்பேன். ரெண்ட பார்த்தா நின்று வண்டி ஓட்டுறவங்க இல்லையோ, ரெண்ட பார்த்தா உடனே நின்றது டபாக்கிட்டு. ஆமா ஆமா வைவலி நிறுவலாம். இல்ல உண்மையாவே that's very important. ரோட்ல ஃபோன் பேசிட்டு போகுது எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ், எத்தனை குடும்பங்கள் சோஷியல் மீடியானால எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிட்டு இருக்குதுங்க. தேசம் கட்டப்படுதோ இல்லையோ சோஷியல் மீடியா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாது, ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு. அப்போ we should be much responsible. நம்ம தேசத்தை நம்ம அழித்துட்டு இருக்கோம், கெட்ட பேர் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியா நிறைய யூஸ் கொண்டு வந்தா தான் நம்ம தேசமும் சரி நம்ம குடும்பமும் சரி நம்ம நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே we need to change a lot of things. நம்ம மாறுவோம், அப்போ தேசம் கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும், குடும்பங்கள் நல்லா இருக்கும், ஊரு நல்லா இருக்கும். நம்ம தமிழ்நாடும் சரி இல்ல வேற எந்த ஸ்டேட்டும் சரி, நம்ம நேஷன்ல எது நல்லா இருக்குமோ, ஐ மீன் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி நல்லா இருக்கும். we need to be very much careful. சரியா? அதனால we need to follow certain protocols. It's very important. சரி, ஓகே. கேட்டுடா, நீ நம்ம நேஷனுக்காக என்ன பண்ணுவ? அவன் வந்து நம்ம நேஷனுக்காக பிரேயர் பண்ணுவாளாம். உண்மையாவே இன்னைக்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் we should pray for our nation. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம நேஷனுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு சில வசனங்கள் நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு சில வசனம் நம்ம வாசிப்போம். நான் வாசிக்கிறேன் இங்கிலீஷ்ல. நான் ஒரு நிமிஷம் மைக் பிடிக்கிறீங்களா? கிட்ட வாயில வைக்க கூடாதுமா. சரி, நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். Proverbs chapter 11 verse 14. Without wise leadership a nation falls. There is safety in having many advisors. Safety in having many advisors. உண்மையாவே வேதத்தை பார்த்தீங்கன்னா தாவீது ராஜ்யம் ஒரு சிலத்தை உடஞ்சி போன ரீசன் ஐதோப்புன்ற ஒரு தவறான ஆலோசனைனால தான். அதனால பார்த்தீங்கன்னா அப்சலோம் வந்து அப்பாவுக்கு அகைன்ஸ்டாவே தவறு பண்ண ஆரம்பிச்சார். அவர் ராஜ்யத்தை கையில பிடிச்சிக்கிட்டாரு. இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம தேசத்துல தவறான அட்வைசர்ஸ், தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம லீடர்ஸ் வந்து தப்பா கைட் பண்ணி என்ன பண்றாங்க, மேக்கிங் திங்ஸ் அகெயின்ஸ்ட் a nation. நேஷன்னா யார்? நம்ம தான் அகெயின்ஸ்ட் பீப்புள். ஏன் நம்ம கூட சர்டன் அட்வைஸை கேட்டு நம்ம தவறு பண்ணும்போது நேஷனுக்கு அகெயின்ஸ்டா நம்ம மாறும். அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சேஞ்ச் ஃபியூ திங்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 1 தீமோத்தி 2:1-2 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜெரமியா 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Pray this way for kings and all who are in authority, so that we can live peacefully and quiet lives marked by godliness and dignity. நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணோம்? I urge you, first verse, first of all, to pray for all people, ask God to help them, intercede on their behalf and give thanks for them. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா அவங்க நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க எப்படி இருப்பாங்க? உண்மையா கர்த்தரோட பிள்ளைங்களா, நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் அப்படின்றாரு. அதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப நம்ம நினைப்போம் நம்மளால தேசத்தை எப்படி மாத்துறது? நம்ம ஜெபத்திலேயே மாத்த முடியுங்க. நம்ம ஜெபித்தால் ஆண்டவர் மாத்துவார், நம்ம ஜெபித்தால் பீப்புளை மாத்துவார். கண்டிப்பா. ஏங்க நம்ம வந்து ஒருத்தர் ரட்சிக்க பண்ணணும் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் செய்றாரா இல்லையா? இல்ல இப்ப எத்தனையோ குடிமகள் இருக்கிறாங்க. குடிமகன்னா குடிக்கிறவங்க நான் சொல்றேன், சரிங்களா? அப்படி ஆகி போச்சு. எங்க பார்த்தாலும் டாஸ்மா இருக்குல்ல. நம்ம ஜெபிச்சா மாறும். நம்ம தேசம் அழிஞ்சு போற ரீசன் அது ஒன் ஆஃப் தி ரீசன். அடிக்ஷன், சோஷியல் மீடியா அடிக்ஷன், நிறைய ட்ரக் அடிக்ஷன். இல்ல இன்னைக்கு இதெல்லாமே மாறணும் அப்படின்னு சொன்னா we need to pray. இல்ல சரி, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்ம கேட்ட மைக்க பிடிக்கிற டாடிக்காக பிடிச்சிக்கோ, கீழே போட்டுறாத. ஜெரமியா chapter 29 verse 7 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த வசனம் என்ன வாய்க்கிட்ட கொண்டு வரக்கூடாது, கீழே வைக்கணும். And work for peace and prosperity of the city where I sent you into exile. Pray to the Lord for it, for its welfare will determine your welfare. நல்லா இந்த வசனத்தை நான் இன்னொரு வெர்ஷன்ல வாசிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா கை கீழே வச்சுக்கோ. Also seek the peace and prosperity of the city to which I have carried you into exile. Pray to the Lord for it, because if it prospers, you will prosper. நான் புரியுதுங்க நான் சொல்றது. இப்போ நம்ம இந்திய தேசம் ப்ராஸ்பர் ஆச்சுன்னா யார் ப்ராஸ்பர் ஆவா? யாருங்க சொல்லுங்க, யார் கேட்டதா? நம்மதான். யாரு? நம்மதான். அப்போ நம்ம பிரேயர் பண்ணி எதுக்காகனா we need to work for our nation to prosper so that we will prosper. அதான் வசனம் சொல்லுது.
நான் அடிக்கடி சொல்வேன் சர்ச்ல, சபை மக்கள் பக்தியில விருத்தி அடைந்தால் சபை விருத்தி ஆகும். ஏன்னா நம்ம நிறைய பேரை கூட்டு வரோம் கிறிஸ்துவுக்குள்ள, நம்மளை பாக்குறோம், நிறைய பேர் திரும்புவாங்க, நம்ம கூட ஏதோ ஒரு ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க, நம்மளை பார்த்து அவங்க லைஃப் மாறும். அப்ப அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறார். அதே மாதிரிதான் தேசத்துல we need to work for that. நான் ப்ராஸ்பரிட்டினா நீங்க வேலை செஞ்சு பயங்கரமா அப்படி சொல்லல. ப்ராஸ்பரிட்டி இன் தி சென்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, குட்னஸ், குட் டிசிப்ளின், நான் இதெல்லாம் மீன் பண்றேன். ஒருவேளை அப்போ அது மாறும் பொழுது, அது இந்த தேசம் வளரும் பொழுது நம்மளும் அதுல ஆசீர்வாதமா வளரும். ஒருவேளை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரே. நீங்க ஒருவேளை நிறைய பேர் இந்திய தேசத்தை விட்டு போனவங்க இருக்கிறாங்க, இல்ல வேலை நிமித்தமா போனவங்க இருக்கிறாங்க, படிப்பு நிமித்தமா போனவங்க இருக்கிறாங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி பிரேயர் பண்ணுங்க நம்ம தேசத்துக்காக. ஏன்னா கர்த்தர் நம்மளை இங்க அனுப்பி இருக்கிறார், நம்ம இங்க பிறந்திருக்கிறோம், இங்க வாழ்ந்திருக்கிறோம். இல்ல ஒருவேளை நான் பிறந்தது வெளிநாட்டுல இருக்கேன், ஆனா நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லும் போது pray for the nation. wherever you are, pray for the nation. That's very important. ஒருவேளை இங்க இருக்கிறவங்க நம்ம ஜெபிக்கும் போது நல்ல ஒரு பொலிட்டீஷியன், ஒரு நல்ல ஒரு லீடர்ஸை கர்த்தர் எழுப்புவாங்க. சரியா? நம்ம அதுக்காக ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தை நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில எங்களோடு பேசியிருக்கிறேன். ஒருவேளை இந்த ரிப்பப்ளிக் டேல எங்க தேசத்தை நேசிக்கிறவங்களா எங்களை மாத்துங்க. ஒருவேளை நாங்க என்ன பண்ணணுன்றதை நாங்க பார்த்தோம், குறிப்பா நாங்க ஜெபிக்கணும். அப்பா, நாங்க எங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டா செய்ய உதவி செய்யுங்க. அப்பா, தேசத்தை ஆண்டவரை மறக்காதவாறு எங்க தேசத்துக்காக ஜெபிக்கலாய் மாற உதவி செய்யுங்க. ஒருவேளை நாங்க எங்க இருந்தாலும் அப்பா, we should not lose our citizenship. இந்த சிட்டிசன்ஷிப் சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஆண்டவரே. அப்பா, பவுல் ஆண்டவரோட சிட்டிசன்ஷிப்பை அநேக இடத்துல அப்பா உங்க ராஜ்யத்துக்காக பயன்படுத்தினார். அதே போல எங்க வாழ்க்கை இருக்க உதவி செய்யுங்க. அப்பா, பாக்குற ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதிங்க, கிராஸ் டிவி ஆஸ்வதிங்க, நடத்துற அண்ணாக்கு ஆஸ்வதிங்க, உடன் ஊழியர் செய்யற ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிங்க, மகிமைப்படும். வீட்டு இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ. உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். நான் திரும்ப இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். God bless you all. Bye bye.